ஒரு கோடு ஒருத்தரோட பிறப்பிலிருந்து அவங்க வாழ்க்கை முழுக்க ஒரு நிழல் மாதிரி தொடர்ந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? அவங்க படிக்கிற ஸ்கூல், காலேஜ், ஏன் வேலை செய்யற இடம் வரைக்கும் அந்த கோடு அவங்கள பிரிக்க நினைச்சா? இன்னைக்கு நாம இந்தியால பல நூற்றாண்டுகளா வேரூன்றி இருக்கிற சாதி பாகுபாடுங்கிற ஒரு ஆழமான பிரச்சனைய பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க, ஒரு நிஜ சம்பவத்துல இருந்து ஆரம்பிக்கலாம். ஆகஸ்ட் 2023ல தமிழ்நாட்டுல நடந்த ஒரு கொடூரமான சம்பவம் இது. இந்த பிரச்சனை எவ்வளவு ஆழமா இருக்குங்கிறதுக்கு இது ஒரு உதாரணம். சக மாணவர்களால தாக்கப்பட்ட 2 தலித் குழந்தைகளோட கதை நம்ம கல்வி நிலையங்கள்ல சாதி வன்முறை எந்த அளவுக்கு தீவிரமா இருக்குங்கிறத நமக்கு ரொம்ப வலியோட ஞாபகப்படுத்துது. இந்த பாகுபாடு எங்க ஆரம்பிக்குது தெரியுமா? ரொம்ப சின்ன வயசுலே ஸ்கூல் பிளே கிரவுண்ட்லயே ஆரம்பிச்சிடுது. பசங்க கையில கட்டுற ஒரு சாதாரண கலர் கயிறு அவங்க யாரு, அவங்களோட சமூக அந்தஸ்து என்னன்னு தீர்மானிக்கிற ஒரு சக்தி வாய்ந்த அடையாளமா மாறிடுது. சரி வாங்க, ஒரு குழந்தையோட வாழ்க்கையில முதல் கட்டமான கிளாஸ் ரூம்ல இந்த கோடு எப்படி வரையப்படுதுன்னு கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். இப்போ குழந்தைங்க கையில கற்ற இந்த கலர் கயிறோ இல்ல நெத்தியில வைக்கிற பொட்டோ இதெல்லாம் சும்மா அழகுக்குன்னு நினைக்காதீங்க. இதெல்லாம் தான் சாதி அடையாளங்கள். இத மாணவர்களுக்குள்ள பிரிவினைய உண்டாக்கி பாகுபாட்டுக்கு வழிவகுக்குது. பாத்தீங்கன்னா கலர் கலரா கையில கட்டுற கயிறு, தலையில வைக்கிற ரிப்பன், பொட்டுன்னு இதுக்கு பல வடிவங்கள் இருக்கு. இது ஸ்கூல்ல நுழைஞ்ச உடனேயே நாங்க வேற, நீங்க வேறங்கிற ஒரு பிரிவினையை உண்டாக்கிடுது. உதாரணத்துக்கு, தமிழ்நாட்டுல நடந்த ஒரு ஆய்வுல என்ன தெரிய வந்திருக்குன்னா, குறிப்பிட்ட சாதிக்காரங்க குறிப்பிட்ட கலர் கயிறுகளை பயன்படுத்துறாங்க. தேவர் சமூகத்தை சேர்ந்தவங்க சிவப்பு மற்றும் மஞ்சள் நிறத்தையும், நாடார் சமூகத்தை சேர்ந்தவங்க நீலம் மற்றும் பச்சை நிறத்தையும் பயன்படுத்துறாங்களாம். இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப சீரியஸானதால தான் இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு சொல்லி ஓய்வு பெற்ற நீதிபதி கே. சந்துரு தலைமையில ஒரு நபர் குழுவை அரசாங்கம் அமைத்தது. இந்த கமிட்டி சும்மா ஏதோ 1-2 பரிந்துரை கொடுக்கல, இது ஒரு முழுமையான தீர்வையே முன்வைக்குது. ஸ்கூல் பேர்ல இருக்கிற சாதி பெயரை நீக்கிறதுலேருந்து இந்த மாதிரி அடையாளங்களை தடை செய்யறது, மாணவர்களோட சாதி விவரங்களை ரகசியமா வைக்கிறது, சமூக நீதி பத்தின பாடங்களை சிலபஸ்ல சேர்க்கறதுன்னு ஒரு பலமுனை தாக்குதல பரிந்துரைச்சது. சரி, ஸ்கூல் முடிஞ்சாச்சு. இப்ப இந்த பசங்க காலேஜ்குள்ள போறாங்க. அங்கேயாவது இந்த கோடுகள் அழியுதா இல்ல இன்னும் அடர்த்தியாகுதா? நம்ம எல்லாரும் என்ன நினைப்போம்? காலேஜ்லாம் போயிட்டா, படிப்பு அறிவுன்னு வந்துட்டா இந்த மாதிரி ஜாதி மதம் எல்லாம் மறைஞ்சிடும் தானே. ஆனா நிஜத்துல அப்படி நடக்குதா? காலேஜ் கேம்பஸ்ல இடஒதுக்கீடு பத்தின விவாதம் எப்பவுமே சூடா இருக்கும். ஒரு பக்கம் மெரிட் தான் முக்கியம், இடஒதுக்கீடு தகுதியானவங்களோட வாய்ப்பு பறிக்குதுன்னு ஒரு வாதம். இன்னொரு பக்கம் பல நூற்றாண்டுகளா மறுக்கப்பட்ட வாய்ப்புகளை ஈடு செய்ய இடஒதுக்கீடு அவசியம்னு ஒரு வாதம். இந்த 2 வாதங்களோட முக்கிய புள்ளிகளை தான் நீங்க இப்ப பாக்குறீங்க. இந்த விவாதம் வெறும் பேச்சோடு நின்னுடுறதில்ல. ரிசர்வேஷன்ல வர ஸ்டூடெண்ட்ஸ கோட்டான்னு சொல்லி ஒரு மாதிரி ஒதுக்கி வைக்கிறாங்க. இது அவங்களோட மனச எவ்ளோ பாதிக்குன்னு யோசிச்சு பாருங்க. அவங்களோட தன்னம்பிக்கையே இதை சிதைச்சிடும். ரிசர்ச் என்ன சொல்லுதுன்னா, காலேஜ்ல கூட பசங்க பெரும்பாலும் தங்களோட ஜாதி வசதிக்கேத்தவங்களோட தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகுறாங்க. இதுக்கு பேர் தான் ஸ்டேட்டஸ் ஹோமோஃபிலி. இதனால ஏற்கனவே சமூகத்துல இருக்கிற பிளவுகள் காலேஜ் கேம்பஸ்லயும் இன்னும் அதிகமாகுது. இப்படி ஸ்கூல்ல ஆரம்பிச்சு காலேஜ் வரைக்கும் தொடர்ந்து கிடைக்கிற இந்த புறக்கணிப்பு, இந்த பாகுபாடு ஒரு மாணவரோட மனசுல எவ்ளோ பெரிய காயத்தை, எவ்ளோ பெரிய சுமைய உருவாக்கும். இப்போ மருத்துவர்கள் இத ஒரு தனிப்பட்ட மனநல பிரச்சனையா பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதுக்கு பேரு சாதி அடிப்படையிலான மன அதிர்ச்சி. இது சும்மா ஒரு மன அழுத்தம் கிடையாது, ஒரு சமூக அமைப்பே தலைமுறை தலைமுறையா கொடுக்கிற வலியால வர ஒரு உளவியல் காயம் இது. இதோட விளைவுகள் உண்மையிலேயே ரொம்ப பயங்கரமா இருக்கு. மனச்சோர்வு, தாங்க முடியாத பதட்டம், தற்கொலை எண்ணங்கள்னு பல சைக்காலஜிக்கல் கோளாறுகளுக்கு இது வழிவகுக்குது. இது ஒருத்தரோட தன்னம்பிக்கைய மொத்தமா சிதைச்சு அவங்க எதிர்காலத்தையே கேள்விக்குறியாக்கிடும். சரி, படிப்பு முடிச்சு வேலைக்கு போகும்போது என்ன ஆகுது? அங்க அவங்கள பாதுகாக்க பல சட்டங்கள் இருக்கு. ஆனா அந்த சட்டங்கள் எல்லாம் காகிதத்துல மட்டும்தானா, இல்லை நிஜமாவே அவங்கள பாதுகாக்குதா? பல வருஷங்களா இந்தியால வேலை பார்க்குற இடங்கள்ல சமத்துவத்தை கொண்டு வர நிறைய நல்ல சட்டங்கள் வந்திருக்கு. 1961ல வேலை பார்க்குற தாய்மார்களுக்கான சட்டம், 2013ல பாலியல் துன்புறுத்தல் தடுப்புச் சட்டம், அப்புறம் மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகளுக்கான சட்டங்கள்னு ஒரு வலுவான கட்டமைப்பு இருக்கு. ஆனா பிரச்சனை என்னன்னா, சட்டங்கள் இருக்கிறது ஒரு பக்கம், அது நடைமுறைக்கு வர்றது இன்னொரு பக்கம். 2க்கும் நடுவுல ஒரு பெரிய இடைவெளி இருக்கு. இதனால பாதிக்கப்பட்ட ஊழியர்கள் தங்களுக்கு ஆதரவு இல்லேன்னு தனிமையா உணர்றாங்க. இந்த சார்ட்ட பாருங்க, உங்களுக்கே புரியும்.
கிட்டத்தட்ட 90-50% சட்டங்கள் இருந்தாலும் வெறும் 40% தான் முறையா செயல்படுத்தப்படுது. கொள்கைக்கோ நடைமுறைக்கோ எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாத்தீங்களா? இந்த இடைவெளிகள் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, பாலியல் புகார விசாரிக்க வேண்டிய கமிட்டி வெறும் பேருக்கு தான் இருக்கும். சம வாய்ப்பு கொள்கைன்னு ஒன்னு இருக்கும், ஆனா அது வெறும் பேப்பர்ல தான். ஏன், பல கம்பெனி சாஃப்ட்வேர்ல கூட ஆண் பெண்ணை தவிர வேற பாலின ஆப்ஷனே இருக்காது. இது மாதிரி நிறைய சொல்லலாம். சரி, ஸ்கூல்ல இருந்து ஆபீஸ் வரைக்கும் தொடர்ற இந்த பாகுபாட்டை எப்படி சரி செய்யறது? இந்த இடைவெளியை எப்படி குறைக்கிறது? இதுக்கு தீர்வு தான் என்ன? நிபுணர்கள் இதுக்கு ஒரு தெளிவான வழிய சொல்றாங்க. அதாவது இந்த DEIங்கிறது வெறும் HR டிபார்ட்மெண்ட்டோட வேலை கிடையாது. இது கம்பெனியோட லீடர்ஷிப்போட பொறுப்பு. கம்பெனியோட சிஸ்டம்ஸை மாத்தணும், மேனேஜர்ஸ்க்கு முறையான பயிற்சி கொடுக்கணும், அப்புறம் முன்னேற்றத்தை சரியா கண்காணிக்கணும். அப்பதான் உண்மையான மாற்றம் வரும். சட்டங்கள் முக்கியம், கம்பெனி பாலிசிஸ் முக்கியம், அதுல சந்தேகமே இல்ல. ஆனா அது மட்டும் போதுமா? உண்மையான மாற்றம் எங்கேருந்து வரணும்? சட்ட புத்தகங்கள்ல இருந்தா, நிறுவனங்கள்ல இருந்தா, இல்ல நம்ம ஒவ்வொருத்தரோட மனசுல இருந்தா? யோசிச்சு பாருங்க.